வணக்கம் யுவர்ஸ். ஸ்ரீமத் பாகவதம். ஸ்ரீமதி கீதா வீரராகவன் எளிய தமிழில் எழுதிய ஸ்ரீமத் பாகவதம் பகுதி 249 காண்போமா? ஸ்ரீ சுகர் தொடர்ந்து கூறினார். பகவானின் வேண்டுகோளினை ஏற்றுக்கொண்ட அக்ரூரர் எதுகுலத்தவரிடம் கம்சன் பகைமை பாராட்டுவது, வசுதேவரை கொல்ல முயன்றது உள்ளிட்ட எல்லாவற்றையும் விளக்கி கூறினார். தான் கொண்டு வந்த செய்தியினையும் அக்ரூரர் தெரிவித்தார். கம்சனின் உண்மை எண்ணம் என்ன என்பதையும், கிருஷ்ணர் வசுதேவருக்கு பிறந்த புதல்வர் என்பதையும் நாரதர் கம்சனுக்கு தெரியப்படுத்தியதையும் கூட அவர் விளக்கி கூறினார். அக்ரூரர் கூறியதை கேட்டதும் கிருஷ்ணரும் பலராமரும் புன்னகைத்தனர். பின்னர் பகவான்கள் இருவரும் தங்கள் தந்தை நந்த மகாராஜாவிடம் மன்னன் கம்சனின் ஆணையை தெரிவித்தனர். அதை கேட்ட நந்த மகாராஜா ஊர்காவலன் மூலம் தனது ஆட்சிக்குட்பட்ட விரஜத்தில் உள்ள ஆயர்கள் அனைவருக்கும் பின்வரும் கட்டளையினை அறிவித்தார். கிடைக்கக்கூடிய எல்லா பால் பொருட்களையும் சேகரித்து கொள்ளவும், மதிப்பு மிகுந்த பரிசு பொருட்கள் எடுத்துக்கொண்டு உங்கள் வண்டிகளை கட்டி கொள்ளவும். நாளை நாம் மதுராவிற்கு சென்று நமது பால் பொருட்களை மன்னருக்கு அளித்து ஒரு பெரிய விழாவினை காண்போம். சுற்றுவட்டத்தில் உள்ள அனைவருமே போகின்றோம் என்று அறிவிக்கச் செய்தார். அக்ரூரர் கிருஷ்ணரையும் பலராமரையும் நகரத்திற்கு அழைத்துச் செல்வதற்காக விரஜத்திற்கு வந்திருக்கிறார் என்று கேள்விப்பட்டவுடன் இளம் கோபியர்கள் அனைவரும் பெரும் துன்பத்திற்கு ஆளாயினர். சில கோபியர்கள் உள்ளம் வேதனையால் துடித்தது. நீண்ட பெருமூச்சினால் அவர்களின் முகங்கள் வாடியது. பகவான் முகுந்தனின் நீண்ட பிரிவினை நினைக்கும் பொழுது அச்சத்தால் நடுக்கமுற்றனர். அவரது அழகிய நடை, லீலைகள், நேசமும் புன்னகையும் நிறைந்த பார்வைகள், வீரதீர செயல்கள் தங்கள் துன்பத்தினை நீக்கும். அவருடைய கேலி பேச்சுக்கள் போன்றவற்றை நினைத்தும் அவரது நீண்ட பிரிவினை எண்ணியும் கோபியர்கள் மிகுந்த துக்கத்திற்கு ஆளாயினர். அவர்கள் கூட்டமாக கூடி ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொண்டனர். அவர்களின் முகங்கள் கண்ணீரால் நனைந்தன. அவர்களின் மனங்களோ முற்றிலும் அச்சுதனிடம் ஆழ்ந்திருந்தன. கோபியர்கள் கூறினர், ஓ விதியே, அக்ரூரர் என்னும் பெயரில் நீ இங்கே வருகின்ற போதிலும் நீ உண்மையில் குரூரமானவனே ஆவாய். கிருஷ்ணரை தவிர வேறு எதனையும் காண கோபியர்கள் தயாராக இல்லை. ஆகையினால் கிருஷ்ணர் விருந்தாவனத்தை பிரிந்து சென்றார் என்றால் அவர்களின் கண்கள் செயலிழந்துவிடும். இவ்வாறு கிருஷ்ணரின் பிரிவு பரிதாபத்திற்குரிய பெண்களை குருடாக்கியது. துன்பத்தின் காரணமாக அவர்கள் குரூரமற்றவர் என்னும் பொருளை உடைய பெயரை கொண்ட அக்ரூரரை குரூரமானவர் என்று நிந்திக்கின்றனர். நாளைய விடியல் மதுராபுரியில் உள்ள பெண்களுக்கு நிச்சயம் மங்களகரமானதாகும். அவர்களின் நம்பிக்கைகள் அனைத்தும் இப்பொழுது நிறைவேறப் போகின்றன. இரக்கமற்ற கொடிய செயலை செய்பவர் அக்ரூரர் என்று அழைக்கப்படுதல் கூடாது. கல் மனதுடைய கிருஷ்ணர் ஏற்கனவே ரதத்தில் ஏறிவிட்டார். துர்மதி உடைய ஆயர்களோ தங்கள் மாட்டு வண்டிகளில் அவர் பின்னால் விரைந்து செல்கின்றனர். அவரை தடுத்து நிறுத்துவதற்கு பெரியவர்கள் கூட ஒன்றும் செய்யவில்லை. இன்று விதி நமக்கு எதிராக விளையாடுகின்றது என்று கோபியர்கள் மனம் வருந்தினர். கோபியர்களுக்கு அவர்கள் கிருஷ்ணருடன் இருக்கும் வெகுநேரம் கூட ஒரு கணமாக கழிந்து விடுகின்றது. அவரின்றி இருக்கும் ஒரு கணம் கூட அவர்களுக்கு நீண்ட நெடுங்காலமாக தோன்றுகிறது. ஸ்ரீ சுகர் கூறினார், பரீட்சித்து ராஜனே, இவ்வாறு கூறிய பின்னர் கிருஷ்ணர் மீது பற்றுடைய விரஜத்தில் உள்ள பெண்கள் அவரது உடனடி பிரிவினால் பெரிதும் பாதிக்கப்பட்டனர். அவர்கள் நாணம் என்பதை அடியோடு மறந்து ஓ கோவிந்தா, ஓ தாமோதரா, ஓ மாதவா என்று பெருங்குரல் எடுத்து கூவினர். கோபியர்கள் இவ்வாறு அழுது புலம்பிக் கொண்டிருக்க சூரிய உதயத்தில் தனது காலை வழிபாடு மற்றும் காலை கடன்களை முடித்த அக்ரூரர் ரதத்தினை செலுத்தத் தொடங்கினார். கிருஷ்ணன் சில நாட்களில் திரும்பி வருவார் என்று நம்பியதன் காரணமாக கோபியர்களைப் போல் அன்னை யசோதையும் பிருந்தாவனத்தில் உள்ள பிறரும் வெளிப்படையாக அழுது புலம்பவில்லை. நந்த மகாராஜாவின் தலைமையில் ஆயர்கள் தங்கள் வண்டிகளில் பகவான் கிருஷ்ணரை பின்தொடர்ந்து சென்றனர். அவர்கள் நெய் மற்றும் பால் பொருட்கள் நிரம்பிய பானைகளுடன் ஏராளமான பரிசு பொருட்களை மன்னருக்கு அளிப்பதற்காக தங்களுடன் எடுத்துச் சென்றனர். தமது பார்வையினால் பகவான் கிருஷ்ணர் கோபியர்களை சமாதானப்படுத்தினார். அவர்களும் அவரை சிறிது தூரத்திற்கு பின்தொடர்ந்து சென்றனர். பின்னர் அவர் தங்களுக்கு சில உபதேசங்களை அருள்வார் என்ற நம்பிக்கையில் அவர்கள் அப்படியே நின்றனர்.
எதுகுலத்தில் சிறந்தவரான அவர் புறப்பட்டு சென்றபொழுது கோபியர்கள் எங்கனம் அழுது புலம்பினர் என்பதனை கண்டார். அதனால் அவர் ஒரு தூதனிடம் நான் திரும்பி வருவேன் என்னும் காதல்மயமான உறுதிமொழியினை சொல்லி அனுப்பி அவர்களை சாந்தப்படுத்தினார். தங்கள் மனங்களை கிருஷ்ணரின் பின்னால் அனுப்பிவிட்டு கோபியர்கள் சித்திரத்தில் வரையப்பட்ட உருவங்கள் போல் அப்படியே அசைவற்று நின்றனர். ரதத்தின் உச்சியில் கட்டப்பட்டிருந்த கொடி தமது கண்களுக்கு புலனாகும் வரையிலும் ரதத்தின் சக்கரங்களினால் எழுந்த தூசு தங்கள் பார்வையிலிருந்து மறையும் வரையிலும் அவர்கள் அங்கேயே நின்றனர். பின்னர் கோவிந்தன் தம்மிடம் திரும்பி வருவார் என்னும் நம்பிக்கையின்றி கோபியர்கள் திரும்பிச் சென்றனர். ஸ்ரீ கிருஷ்ணரின் லீலைகளை பாடுவதன் மூலம் பகல் மற்றும் இரவுகளை அவர்கள் கழிக்கத் தொடங்கினர். அன்பிற்குரிய அரசனே, பகவான் கிருஷ்ணர் பகவான் பலராமருடனும் அக்ரூரருடனும் அந்த ரதத்தில் காற்றினை போல் வேகமாக பயணம் செய்து பாவங்கள் அனைத்தையும் அழிக்கின்ற யமுனை நதியினை அடைந்தார். அந்த நதியின் இன்சுவை நீர் மரகத மணியை விட ஒளி உடையதாக விளங்கியது. தூய்மை செய்வதற்காக அதனை தொட்ட பகவான் தமது கரத்தில் சிறிதளவு நீரினை எடுத்து பருகினார். பிறகு அவர் மரங்கள் அடர்ந்த சோலையில் நிறுத்தப்பட்டிருந்த ரதத்தில் பலராமருடன் சேர்ந்து ஏறி அமர்ந்தார். அக்ரூரர் கண்ட காட்சி. அக்ரூரர் பகவான்கள் இருவரையும் ரதத்தின் இருக்கையில் அமரும்படி வேண்டிக் கொண்டார். பின்னர் அவர் அவர்களிடம் அனுமதி பெற்று யமுனை நதியின் ஒரு குளத்தில் நீராடச் சென்றார். நித்தியமான வேத மந்திரங்களை ஓதிக்கொண்டு நீரினில் முழுகும் பொழுது அக்ரூரர் பலராமரையும் கிருஷ்ணரையும் தன்முன் கண்டார். அக்ரூரர் எண்ணினார், ரதத்தில் அமர்ந்திருக்கும் வசுதேவரின் மைந்தர்கள் இருவரும் எவ்வாறு இங்கு நீரினுள் நின்று கொண்டிருக்க முடியும்? அவர்கள் ரதத்தில் இருந்து இறங்கி வந்திருக்க வேண்டும் என்று அக்ரூரர் நீரினின்று வெளியே வந்து பார்த்தபோது அவர்கள் இருவரும் முன்பு போலவே ரதத்தில் அமர்ந்திருக்க கண்டார். அக்ரூரர் தனக்குள் நீரினுள் நான் பார்த்த அவர்களின் தோற்றம் பொய்யானதா என்று கேட்டுக்கொண்டார். அக்ரூரர் மீண்டும் குளத்தில் இறங்கினார். அங்கே அக்ரூரர் நாகங்களின் தலைவரான அனந்தசேஷன், சித்தர்கள், சாரணர்கள், கந்தர்வர்கள் மற்றும் அசுரர்கள் போன்றவர்களால் தலைவணங்கி போற்றப்படுவதை கண்டார். அக்ரூரர் பார்த்த பகவானுக்கு ஆயிரக்கணக்கான தலைகளும் ஆயிரக்கணக்கான படங்களும் ஆயிரக்கணக்கான மணிமகுடங்களும் இருந்தன. அவருடைய நீலவண்ண ஆடைகளும் தாமரை தண்டின் இழைகளைப் போன்ற அவரது வெண்மை நிறமும் அவரை பல சிகரங்களை உடைய வெள்ளி கையிலையங்கிரியை போல் தோன்றச் செய்தன. பின்னர் அக்ரூரர் ஸ்ரீ கிருஷ்ணர் அமைதியுடன் பகவான் அனந்தசேஷனின் மடியில் துயில்வதை கண்டார். பகவானின் திருமேனி நிறம் கருநீல வண்ண மேகத்தைப் போல் இருந்தது. அவர் மஞ்சள் வண்ண பட்டாடை உடுத்தியிருந்தார். அவருக்கு 4 திருக்கரங்கள் இருந்தன. செந்தாமரை இதழ்களை போன்று சிவந்த விழிகள் உடையவராக இருந்தார். அவருடைய திருமுகம் கவர்ச்சிகரமான புன்னகையினாலும் மனதை மயக்கும் பார்வையினாலும் அழகிய புருவங்களினாலும் எடுப்பான நாசியினாலும் அழகுற அமைந்த செவிகளினாலும் அழகிய கன்னங்களினாலும் சிவந்த அதரங்களினாலும் காண்பதற்கு கவர்ச்சிகரமாக விளங்கியது. பகவானின் விரிந்த தோள்களும் பரந்த மார்பும் எழில்மிக்கவையாக இருந்தன. அவரது திருக்கரங்கள் நீண்டும் உறுதியாகவும் விளங்கின. அவருடைய கழுத்து வெண்சங்கினை ஒத்திருந்தது. அவருடைய உந்திச்சுழி ஆழமாக இருந்தது. அவருடைய அடிவயிற்றில் ஆளிலையில் உள்ளது போன்ற வரிகள் காணப்பட்டன. விலைமதிப்பற்ற இரத்தின கற்கள் பதிக்க பெற்றிருந்த மணிமகுடம், கடகங்கள், கைவளைகள், மேகலை, முப்புரி நூல், கழுத்தணிகள், கார் சலங்கைகள், செவிக்குண்டலங்கள் அணிந்து பகவான் ஒளிமிக்கவராக திகழ்ந்தார். ஒரு கரத்தில் தாமரை மலரும், பிற கரங்களில் சங்கு, சக்கரம், கதாயுதம் போன்றவற்றையும் ஏந்தி இருந்தார். அவருடைய மார்பினை ஸ்ரீவத்ச அடையாளமும் ஒளி பொருந்திய கௌஸ்துப மணியும் மலர் மாலைகளும் அழகு செய்தன. நந்தர், சுனந்தர், சனகர் மற்றும் பிற குமாரர்கள், பிரம்மதேவன், ருத்ரன் மற்றும் பிற தேவர்கள், 9 தலைமை அந்தணர்கள் மற்றும் பிரகலாதன், நாரதர், சிறந்த தெய்வீக பக்தர்கள், மகான்கள் ஆன ஒவ்வொருவரும் பகவானை சுற்றி நின்று கொண்டு அவரை வழிபட்டு கொண்டிருந்தனர். அங்கே பகவானை அவரது தலைமை சக்திகளான ஸ்ரீ, புஷ்டி, கீர், காந்தி, கீர்த்தி, துஷ்டி, இலா, ஊர்ஜா போன்றவர்களும் அவரது பௌதீக சக்திகளான வித்யா, அவித்யா, மாயா போன்றோரும் வழிபட்டு கொண்டிருந்தனர். இங்கு ஸ்ரீ என்பது செல்வமாகும், புஷ்டி என்பது வலிமையாகும், கீர் என்பது ஞானம்,
காந்தி என்பது அழகு, கீர்த்தி என்பது புகழ், துஷ்டி என்பது துறவு. அவையே பகவானின் 6 வளங்களாகும். இலா என்பது அவருடைய பூ சக்தியாகும். சக்தியான இவளின் விரிவே நிலம் என்னும் பூதத்தின் விரிவாகும். லீலைகளை நிகழ்த்தும் அவரது சக்தியே ஊர்ஜா ஆவாள். அவளே இவ்வுலகில் துளசி செடியாக விரிகின்றாள். இவற்றையெல்லாம் கண்ட மிகச்சிறந்த பக்தரான அக்ரூரர் பெரும் மகிழ்ச்சியுற்று உன்னத பக்தியில் தன்னை மறந்தார், பரவசமடைந்தார். மேனி சிலிர்க்க கண்களில் ஆனந்த கண்ணீர் தாரை தாரையாக பெருக்கெடுத்து ஓடி அவர் உடல் முழுவதையும் நனைத்தது. ஒருவாறு தன்னிலை பெற்ற அக்ரூரர் நிலத்தில் வீழ்ந்து தனது தலையினால் வணங்கினார். பிறகு அவர் தனது 2 கரங்களையும் பணிவுடன் குவித்து வார்த்தை தடுமாற மெதுவாக பயபக்தியுடன் பகவானை துதிக்கலானார். அக்ரூரரின் பிரார்த்தனைகளை ஸ்ரீமத் பாகவதம் பகுதி 250 காண்போமா? நன்றி, வணக்கம்.